ஸ்ரீசைலநாதனயம் ஸ்ரீராமச்சந்திரன் குறும்பஜே சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் 168வது நாள் பிரவசனம் இன்று. அதில் கிருஷ்ண பரமாத்மா பற்றிய பிரவசனம் 56வது நாள். துவக்கத்தில் குரு பரம்பரை தியானம் குமுதல் நாச்சார் அவர்கள் சாதிப்பார்கள். अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत् परम गुरुभ्यो नमः, अस्मत् सर्व गुरुभ्यो नमः. श्रीमदे रामानुजाय नमः, श्री परामुसदासाय नमः, श्रीमद् यामुनमुनये नमः, श्रीराम विस्राय नमः, श्री पुंडरीकाक्षाय नमः, श्रीमन्नाथमुनये नमः, श्रीमदे षडगोपाय नमः, श्रीमदे विश्वक्सेनाय नमः, श्रीयै नमः, श्रीधराय नमः. ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் 168வது நாள் காலட்சேபம் இன்று. அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பற்றிய வைபவ காலட்சேபம் 56வது நாள். நேற்றைக்கு விராடபருவம் முழுமையாக பார்த்தோம். விராடபருவத்தை கேட்பது மிகவும் நல்லது என்ற நம்பிக்கை நம் நாட்டில் ஆதிகாலம் தொட்டே நிலவுகின்றது. கிராமங்களெல்லாம் விராடபருவத்தை இன்றைக்கும் படிக்கிற மரபு காணப்படுகிறது. எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை புனிதமாக படிக்கிறார்களோ அதே மாதிரி விராடபருவத்தையும் படிக்கிறார்கள். அதை நேற்றைக்கு முழுமையாக கேட்கிற பாக்கியத்தை நீங்கள் எல்லோரும் பெற்றீர்கள். முடிவாக விராடதேச மன்னனுடைய மகள் உத்தரகுமாரிக்கும் அர்ஜுனன் சுபத்ரா தேவியுடைய மகன் அபிமன்யுக்கும் சிறப்பாக திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் பாண்டவர்களுக்கு அனுசரணையான மன்னர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள். துவாரகையிலிருந்து ஸ்ரீ பலராமர், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்து கலந்து கொண்டார்கள். சிறப்பாக அந்த கல்யாண வைபவம் நடைபெற்றது என்று பார்த்தோம். இப்படியாக மன்னர்கள்லாம், கல்யாணத்துக்கு வந்த மன்னர்கள்லாம் போகவில்லை, அங்கதான் இருக்கிறார்கள். அப்பொழுது துரியோதனிடமிருந்து ஒரு தூதுவன் வருகிறான். அவன் தருமரை பார்த்து சூதாட்டத்தினுடைய நிபந்தனை 12 ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும், 1 வருஷ காலம் மறைந்திருக்க வேண்டும், அந்த மறைந்திருக்கிற காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டால் மீண்டும் காட்டுக்கு செல்ல வேண்டும், மீண்டும் மறைந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை. ஆனால் அர்ஜுனன் அவசரப்பட்டு வெளிப்படுத்தி விட்டான். நாங்கள் பார்த்து விட்டோம், 1 வருஷம் மறைந்திருக்க வேண்டிய அந்த காலத்தில் கடைசி நாள் அன்று நாங்கள் பார்த்து விட்டோம். அதனால் நிபந்தனையின் பிரகாரம் மீண்டும் பாண்டவர்கள் காடு செல்ல வேண்டும், 1 வருஷம் மறைந்திருக்க வேண்டும், இதுதான் நேதி என்று சொல்லி ஒரு தூதனை அனுப்பியிருந்தார்கள். அந்த தூதன் தர்மரை பார்த்து சொன்னான். அங்கிருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் உட்பட எல்லாரும் சிரித்தார்கள், பரிகாசமாக சிரித்தார்கள். அப்பொழுது தர்மர் சொன்னார் அந்த தூதனிடம், துரியோதனுக்கு சரியாக கணக்கு பார்க்க தெரியாது, 13 வருஷம் முடிந்து விட்டதா முடியவில்லையா என்பதை துரோணாச்சாரியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும், இல்லையே பீஷ்மாச்சாரியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முடிந்து விட்டதா முடியவில்லையா
என்பதை அவர்கள் சொல்லட்டும். அவனுடைய சொந்த விருப்பத்துக்கு இணங்க முடியாது. நிபந்தனையின் பிரகாரம் எங்களுக்குரிய ராஜ்யத்தை தந்தால் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக நீடித்து சுகமாக இருப்போம். இல்லாவிட்டால் யுத்தம் செய்துதான் எங்களுக்குள்ள பகுதியை கைப்பற்றுவோம். இதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது என்று தருமர் அழுத்தம் திருத்தமாக வந்த தூதனிடம் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அவன் போய்விட்டான். இங்க எல்லா ராஜாக்களும் கூடினார்கள். என்ன செய்வது? துரியோதனுடைய கருத்து தெரிந்துவிட்டது. ராஜ்யம் கொடுப்பதற்கு துரியோதனன் தயாராக இல்லை. அவனுடைய வாக்குமூலம் வெளிப்படுத்தி விட்டது. இனி நாம் என்ன செய்வது என்று அங்கு வராட தேச மன்னன், துருபத தேச மன்னன், ரிஷத்வீமன், பலராமர், கிருஷ்ணர், பாண்டவர்கள், சாத்தியகி போன்ற எல்லாரும் இருந்து யோசனை பண்ணுகிறார்கள். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், நன்றாக யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வருவோம். நமக்கு பாண்டவர்களும் ஒன்றுதான், துரியோதனும் ஒன்றுதான். ரெண்டு பேரும் நமக்கு சொந்தக்காரர்கள் தான். ரெண்டு பேருக்கும் பகையில்லாமல் சமாதானமாக முடிக்கிற வழியை தேடுவோம். ரெண்டு பேருக்கும் நன்மை பயக்கக்கூடிய வழியை தேடுவோம். பாண்டவர்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும், துரியோதனுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும். இதற்கான யோசனைகளை, உங்களுடைய அபிப்பிராயங்களை இந்த சபையிலே நீங்கள் சொல்லுங்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா முதலாவது தெரிவித்தார்கள். உடனே பலராமருக்கு துரியோதனன் மீது கொஞ்சம் பற்றுதல் உண்டு. துரியோதனும் பலராமருடைய பவ்யமான சிஷ்யன். மல்யுத்த பயிற்சி பலராமரிடம் துரியோதனும் கற்றவன், பீமசேனும் கற்றிருக்கிறான். ஆனால் துரியோதனுடைய அந்த பவ்யமான மரியாதை பலராமனுடைய உள்ளத்தை கவர்ந்தது. அதனால துரியோதனன் மீது ஒரு பற்று பாசம் எப்பொழுதுமே பலராமனுக்கு உண்டு. அதனால துரியோதனனை மனதிலே வைத்துக்கொண்டு அவனுக்கு சாதகமாகவே பேசினார்கள். ரெண்டு பேர்களும் நமக்கு சமந்தான். அதனால தர்மத்தின் வழி நின்று நாம் முடிவெடுக்க வேண்டும். சூதாட்டத்தின் போது விதிக்கப்பட்ட நிபந்தனையை பார்த்தால் ராஜ்யத்தை திருப்பி தர வேண்டும் என்கிற விதி அதில் இல்லை. தோற்றவர்கள் 12 ஆண்டு காடு செல்ல வேண்டும், ஒரு ஆண்டு காலம் மறைந்திருக்க வேண்டும். இதே தோல்வி துரியோதனன் சந்தித்தாலும் 12 ஆண்டு காடு செல்ல வேண்டும், ஒரு வருஷம் மறைந்திருக்க வேண்டும். இதுதான் நிபந்தனை. பாதி ராஜ்யத்தை பற்றிய நிபந்தனை இல்லை. அதனால் ராஜ்யத்தை கேட்பதில் அது முறையாகாது. காடு சென்றாகிவிட்டது, வந்தாகிவிட்டது, அவ்வளவுதான், முடிந்து விட்டது. திரும்ப ராஜ்யத்தை கேட்பது என்பது அது முறை அன்று. அதனால துரியோதனன் சொன்னதும், அவன் சொன்னது நாள் முடியவில்லை என்று சொல்லுகிறான். நாள் முடிந்திருந்தாலும் நாம் உரிமையோடு ராஜ்யத்தை கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஆனால் எங்களுக்கு ராஜ்யம் வேணும் என்று சொல்லி மரியாதையோடு கேட்கலாம், அவர்களும் மரியாதையோடு தரலாம்.
வேண்டி பெறலாமே தவிர உரிமை பாராட்டி பெற முடியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி பலராமர் பகிரங்கமாகவே துரியோதனுக்கு சார்பாக பேசிட்டார். உடனே சாத்தகி பலராமா கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது முழுக்க முழுக்க தவறான கருத்து, நிபந்தனையை சரியாக பூர்ணமாக பலராமர் அறியவில்லை போல் இருக்கிறது, அதனால் அந்த கருத்து ஏற்புடையது அன்று. பேசிய முறை பிரகாரம் பாண்டவர்களுக்கு உரித்தான இந்திரபிரஸ்தத்தை அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் வழங்க வேண்டும். வழங்க தவறினால் யுத்தம் செய்து அந்த பகுதியை கைப்பற்ற வேண்டும். இதுதான் தீர்வை தவிர இன்னொரு தீர்வு என்பது கிடையாது. சமாதானமாக பெற வேண்டும், இல்லையல் சண்டை செய்து பெற வேண்டும் என்று சொல்ல உடனே பிராணதேச மன்னனும் அதையே ஆதரித்தான். சமாதானமாக கேட்போம், மறுத்தால் சண்டையிட்டு பெறுவோம் அப்படின்னா. துருபதன் அவனும் இதே கருத்தை சொன்னான். சமாதானத்தை நாடுவோம், அவர்கள் மதிக்க தவறினால் சண்டையிட்டு கைப்பற்றுவோம் என்று அவரும் அதை சொல்லிவிட்டார். உடனே கிருஷ்ண பரமாத்மா முடிவாக பதில் சொன்னார். நீங்கள் சொன்ன கருத்து நல்ல கருத்துக்களை சொன்னீர்கள். சமாதானம் நமக்கு பிரதானம். பல்லாயிரக்கணக்கான உயிர்களை அழிவிலிருந்து நாம் காப்பாற்ற முடியும். குறிப்பாக கௌரவ துரியோதனுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் அழிகின்ற அந்த விளிம்பில் இருக்கிறார்கள், அவர்களையும் காப்பாற்றலாம். ஆனால் துரியோதனன் சமாதானத்துக்கு உடன்படுகின்றவனாக தெரியவில்லை. சண்டையை தவிர்த்து சமாதானத்துக்கு முயற்சி செய்வோம், நானும் அங்கு சென்று துரியோதனை பார்த்து சமாதானத்துக்கான முயற்சி எடுக்கின்றேன். அதற்கு முன்பாக இங்கிருந்து ஒரு தூதரை அனுப்ப வேண்டும். அந்த தூதர் நம்முடைய இந்த ஒட்டுமொத்தமான ராஜாக்களுடைய கூட்டத்தின் முடிவை சொல்ல வேண்டும். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்களோ அந்த பதிலினுடைய அடிப்படையில் அடுத்த கட்ட முயற்சிகளில் நாம் இறங்குவோம் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூற அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். உடனே துருபத மன்னன் தன்னுடைய புரோகிதரை அஸ்னாபுரத்துக்கு தூதுவராக அனுப்புகிறேன் என்று சொன்னான். சமாதானமாக கேட்கிறோம், இந்திரபிரஸ்தத்தை தர வேண்டும், இல்லாவிட்டால் சண்டைதான் அதை மாற்ற முடியாது என்ற கருத்தினை தெளிவாக தூதரிடம் சொல்லி அனுப்புவோம் என்று சொன்னார்கள். உடனே கிருஷ்ணரும் அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து பலராமரோடு சாத்திகையோடு இவரெல்லாம் கல்யாணத்துக்கு தானே வந்திருந்தாங்க, அபிமன்யு கல்யாணத்துக்கு வந்திருந்தார்கள். அங்கிருந்து துவாரையை நோக்கி புறப்பட்டு சென்று விட்டார்கள். துவாரைக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் போனதை துரியோதனன் கேள்விப்பட்டான். துரியோதனன் இந்த நேரங்களில் எல்லா தேசத்து ராஜாக்களுக்கும் தானே நேரில் சென்றோ
தகுந்த தூதர்களை அனுப்பியோ அவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டே இருக்கிறான். முழுமையான முயற்சி எடுத்து தன் பட்சத்தில் சேரக்கூடிய ராஜாக்களை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். இப்போ துவாரகைக்கு போய் கிருஷ்ணனுடைய ஆதரவை நாம் பெற வேண்டும் என்று நினைக்கிறான். அன்றைய காலத்து மன்னர்கள் முதலாவது யார் வந்தாலும் வாக்கு கொடுத்து விடுவார்கள். வாக்கு கொடுத்து விட்டால் அந்த வாக்கை கடைசியை காப்பாற்றுவார்கள். முதலில் யார் செல்லுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல வாக்கு கொடுப்பார்கள். துரியோதனன் முந்திக் கொண்டே இருக்கிறான். அதனால் நாம் அர்ஜுனனுக்கு முன்பாக துவாரகைக்கு சென்று கிருஷ்ணருடைய ஆதரவை நாம் பெற்றுவிட வேண்டும் என்று துவாரகை நோக்கி புறப்பட்டு வந்தான். இந்த செய்தி இங்கே பாண்டவர்களுக்கு தெரிஞ்சது. உடனே அர்ஜுனனும் புறப்பட்டான். அர்ஜுனன் துவாரகை நோக்கி புறப்பட்டான். ரெண்டு பேரும் முந்தி போகணும் சொல்லி வேகமாக செல்லுகிறார்கள். துரியோதனன் முந்தியே சென்று விட்டான். எல்லாம் அறிந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அறிந்தும் அறியாதவர் போல அறிதுயில் அப்படியே சயனித்துக் கொண்டிருக்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறார். துரியோதனன் வந்தான். பரமாத்மா திருக்கண் வளர்கிறார். எழுப்புவதற்கு ஆசை, ஆனாலும் மரியாதை இல்லை. அதனால ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருமுக மண்டலத்துக்கு நேராக ஒரு நல்ல ஒரு ஆசனத்தை போட்டு அதில் உட்கார்ந்து கொண்டான். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தம்முடைய திருக்கண் விழித்ததும் தன்னை பார்ப்பா என்று சொன்ன கொஞ்ச நேரத்தில் அர்ஜுனன் அங்க வந்தான். அவன் வந்தான். அப்பொழுது கிருஷ்ணர் அதே மாதிரி சயனத்தில் இருக்கிறார். அவன் திருவடி பக்கம் பவ்யமாக சேவித்துக் கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தம்முடைய திருக்கண்களால் பார்த்தார். அப்படி பார்க்கிற போது முதலாவதாக தெரிந்தது அர்ஜுனனைத்தான். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிந்தது. அர்ஜுனா, எப்போது வந்தாய் கேட்டார். சற்று முன்பு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் துரியோதனன், கிருஷ்ணா, நானும் வந்து விட்டேன், அர்ஜுனனுக்கு முந்தியே வந்து விட்டேன் என்று சொல்லவும் சயனித்திருந்த பகவான் எழுந்திருந்து உட்கார்ந்தார், சிரித்தார். இருவரும் சேர்ந்து வந்தீர்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்குள் சமாதானம் ஏற்பட்டு விட்டதா? அந்த நற்செய்தியை சொல்லத்தான் என்னை பார்க்க வந்தீர்களா? சமாதானம் ஆகலையே, ஒரே குடும்பத்தார்கள் சண்டையிடுகிறார்களே, அழிந்து போவார்களே, நம்முடைய சொந்தக்காரர்கள் சண்டையிட்டு அழிவதை நாமும் தடுக்க முடியவில்லையே, எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதற்கு வாய்ப்பே இல்லாமல் நீங்கள் சமாதானமாகிவிட்டீர்கள் அப்படின்னு கிருஷ்ணர் வேண்டுமென்றே சொன்னார். உடனே துரியோதனன் சொன்னார், கிருஷ்ணா,
நாங்கள் தர்மத்தின் பிரகாரம் நிற்கிறோம். பாண்டவர்கள் தர்மத்தை ஏற்க மறுக்கிறார்கள். அப்ப எப்படி சமாதானம் ஏற்பட முடியும்? அதனால் யுத்தம்தான் தீர்வு என்ற முடிவில் ஏற்பட்டு விட்டது. பாண்டவர்களும் அவர்களுக்கு ஆதரவான நாடுகளை, மன்னர்களை சேர்த்து கொண்டு வருகிறார்கள். நானும் எனக்கு ஆதரவான மன்னர்களை என் பட்சத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். துவாரைக்கு நான் வந்தது உம்முடைய ஆதரவை நான் பெறுவதற்காக வேண்டினான். நான் முதலில் வந்தேன். அதனால் உம்முடைய ஆதரவு எனக்குத்தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாக துரியோதனன் சொன்னான். உடனே ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னார், என்னை பொறுத்தவரையில் நீங்கள் இருவரும் எனக்கு சமந்தான். உன்னை விட பாண்டவர்கள் எனக்கு பிரியம் என்பதும் இல்லை, பாண்டவர்களை விட நீங்கள் எனக்கு பிரியம் என்பதும் இல்லை. சமமாகத்தான் நான் பாவிக்கிறேன். ரெண்டு பேர்களுமே எனக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். என் சொந்தக்காரர்களை சேர்த்து வைப்பதில் கவனத்தோடு இருக்கிறேன். நீ முதலில் வந்ததாக சொன்னாய். ஆனால் நான் பார்த்தது முதலில் அர்ஜுனனை. நீ வந்திருக்கலாம், ஆனால் என் பார்வையில் பட்டது அர்ஜுனன். அடுத்து இன்னொரு நீதியும் இருக்கிறது. ஒரு பொருளை கொடுக்கிற பொழுது சிறியவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு மரபும் இருக்கிறது. அந்த மரபுப்படி பார்த்தால் உன்னை விட இளையவன் அர்ஜுனன். அவனுடைய ஆசையை திருப்தி செய்து விட்டுத்தான் உன்னுடைய ஆசையை திருப்தி செய்ய முடியும். அதனால் என்னுடைய நிலையை நான் தெளிவாக சொல்லுகிறேன். நான் ஒருவன் மட்டும் ஒரு பக்கம். நான் யுத்தம் செய்ய மாட்டேன். எந்த ஆயுதமும் தரித்து யுத்தம் செய்ய மாட்டேன். யுத்தம் செய்யாத நான் ஒரு பக்கம், என்னுடைய படைகள் எல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அவர்கள் யுத்தம் செய்வார்கள். நான் எதிர்பட்சத்தில் இருந்தாலும் என் கருத்துப்படி அவர்கள் உயிரை பணைய வைத்து யுத்தம் செய்வார்கள். துவாரையில் உள்ள படைகள் எல்லாம் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். இதில் எதை விரும்புகின்றீர்களோ அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லவும் துரியோதனுக்கு படைகள் தான் வேணும். யுத்தம் செய்கிற படைகள் தான் வேணும். உயிரையே விட்டு யுத்தம் செய்கிற துவாரையில் உள்ள படைகள் வேணும். அர்ஜுனன் கேட்டக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவன் நெஞ்சி படபடக்கு. உடனே அர்ஜுனா, முதல் வாய்ப்பு உனக்கு. எதுவும் செய்யாத நான் வேண்டுமா? எல்லாவற்றையும் செய்கிறேன் படை வேண்டுமா என்று சொல்ல அர்ஜுனன் அப்படியே சாசாங்கமா கீழே வந்து சேவித்து, நீர்தான் வேண்டும். அர்ஜுனா, நல்ல யோசனை செய்து பார். நான் ஒரு துரும்ப கூட எடுத்து யுத்தம் செய்ய மாட்டேன். ஆனால் என் படைகள் எல்லா விதமான யுத்தத்தையும் செய்யும். தீர்மானமாக சொல். துரியோதனுக்கு சந்தோஷம். கிருஷ்ணா, நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம்.
எங்கள் பட்சத்தில் இருந்தாலே போதும், நீதான் வேண்டும், உம்முடைய படைகள் வேண்டாம், அப்படியே உனக்கு தந்தேன். துரியோதனா, உனக்கு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னா. துரியோதனுக்கு நினைப்பு, அர்ஜுனுக்கு விவரம் இல்லை, வெறும் ஆளு கிருஷ்ணனை கூட்டு கொண்டு போய் என்ன செய்ய? உயிரை பணைய வைக்கிற படைகள், துவாரகை படைகள் இல்லாது வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு அப்போதே நினைச்சிட்டான் துரியோதனன். உடனே சொன்னான், கிருஷ்ணா, நீ சொன்ன பிரகாரமே உன் படையை நான் ஏற்றுக்கொண்டேன். உடனே கிருஷ்ணன் சொன்னார், எப்போ கூப்பிட்டாலும் படை வரும், நீர் இப்போது வேண்டுமானாலும் படையை அழைத்து செல்லலாம், இல்லையே எப்போ அழைத்தாலும் சரி படைகள் உரிய நேரத்தில் அங்கு வந்துவிடும் அப்படின்னாங்க. அப்படியே சந்தோஷப்பட்டு அவற்றை விடைபெற்றுட்டு பலராமரை பார்க்க போனான். உடனே பலராமர், என்ன துரியோதனா, திடீர் விஜயமா இருக்குது அப்படின்னார். எல்லா யுத்தம் பாண்டவர்களுக்கு எங்களுக்கும் யுத்தம் உறுதியான சூழ்நிலை ஆகிவிட்டது. அதனால் துவாரகைக்கு வந்து உதவி கேட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கவும். துரியோதனா, பிராட தேசத்துல ராஜாக்கள்லாம் கூடியிருந்தாங்க, அங்க மந்திர ஆலோசனை நடந்தது, உன் சார்பாத்தான் பேசின, நீதான் நியாயத்தை சொல்வதாகவே சொன்ன. ஆனால் இந்த கிருஷ்ணன்ட்ட நான் பல தடவை சொன்ன, அவன் ஏற்கலை, அங்க இருந்தவங்களும் ஏற்கலை. நீ கேள்விப்பட்டிருப்பிய நான் உனக்காண்டி பரிந்து பேசுனத? ஆமா, கேள்விப்பட்டேன். சரி, என்ன செஞ்ச? அர்ஜுனன் வந்துகிட்டு இருக்கா கேள்விப்பட்டேன், நேர கிருஷ்ணனை பார்த்தேன். தம்பி என்ன சொன்னான்? ஆயுதமே எடுக்காமல் தான் ஒரு பக்கம், ஆயுதம் தாங்கிய படைகள் ஒரு பக்கம், எது வேண்டும்னு கேட்டார். அர்ஜுனன் கிருஷ்ணனே வேண்டும் என்று சொன்னார். படைகள் நம் பக்கத்தில் வந்து விட்டது, நானும் அதை நினைத்துத்தான் வந்தேன், பெற்றுவிட்டேன் அப்படின்னார். உடனே பலராமன் சொன்னார், அவசரப்பட்டுட்டு அர்ஜுனன் அவசரப்பட்டதாக நீ நினைக்காத. அர்ஜுன் சரியாத்தான் கேட்டான், நீதான் அவசரப்பட்டுட்ட. என்கிட்ட வந்து ஒரு யோசனை கேட்டிருக்க கூடாதா? என்னிடம் வந்து ஒரு யோசனை நீ கேட்டிருந்தனா நல்லா இருக்குமே. என்ன பார்க்காம நீ அங்க போயிட்டிய. என் தம்பி ஒரு பட்சத்தில் நிற்கும் போது அவனை எதிர்த்து நான் எப்படி நிற்க முடியும்? என் தம்பியை எதிர்த்து நான் எப்படி நிற்பேன்? அதனால நான் யுத்தத்திலே கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை எனக்கு வந்துட்டப்பா. நீ படைய கேட்டிருக்க, அவசரப்பட்ட. அவனை கேட்டிருக்கணும், கிருஷ்ணனை கேட்டிருக்கணும். எங்க கிருஷ்ணன் இருக்கிறானோ அங்கதானப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பலராமர் நியாயத்தான் சொன்னார். ஆனாலும் துரியோதனுக்கு ரசிக்கல. படைகள் பூரா நம் வசத்தில் இருக்குது, ஏன்னா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற எண்ணம் கொடுக்கிறது. அப்படிங்கிற எண்ணம் தான் துரியோதன மனசு ஓடிச்சே தவிர பலராமற்ற போய் யோசனை கேட்கணும், கேட்காம போயிட்டமேங்கிற வருத்தம் துரியோதனுக்கு வரல. சரிப்பா, உனக்கு உதவணும்னு நான் நினைச்சேன், ஆனா உதவ முடியாம போயிட்டு. அதனால
உங்களுக்குள்ள யுத்தம் ஆரம்பிச்ச உடனேயே நான் தீர்த்த யாத்திரையா புறப்பட்டு போயிடுவேன். இங்க நடக்கிற சம்பவம் எனக்கு ஒண்ணுமே என் காதில் விட வேண்டாம். யுத்தம் முடியும் போதுதான் நான் வருவேன் அப்படின்னு பலராமர் தன்னை பற்றி சொல்லிட்டார். உடனே அங்க இருந்துட்டு திரியோதனன் புறப்பட்டு அர்ச்சனாபுரம் வந்தான். கர்ணன் சகுனி துச்சாதனன் நடந்த பூரான்னு சொன்னான். உடனே அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்து வேதனையாக இருந்தது. சரி, படைகள் நம் பட்சத்தில் இருக்குது. நம்மிடம் பீஷ்மர் இருக்கிறார், துரோணர் இருக்கிறார், கர்ணன் இருக்கிறார், இன்னும் பெரிய பெரிய வீரர்கள் இருக்கிறாங்க. துவாரையில் உள்ள படைகளும் வீரமிக்க படைகள் தான் என்று அவர்கள் பாராட்டிட்டார்கள். இப்படி இருக்கும்போது நகுல சகாதேவனுடைய தாய்மாமன் சல்லியன் பாண்டு மகாராஜாவுக்கு 2 தேவியர். முதல் தேவி குந்திமாதேவி. இந்த குந்திமாதேவனுடைய குமாரர்கள் தான் தர்மர், பீமன், அர்ச்சனா. சல்லியனுடைய சகோதரி மாத்ருதேவி. மாத்ருதேவியுடைய குமாரர்கள் தான் நகுல சகாதேவர்கள். சல்லியன் ஈரிணையற்ற வீரன். தேரோட்டுவதில் அவனை விஞ்சியவர்கள் சத்திரியர்கள் யாரும் கிடையாது. சத்திரியர்களில் தேரோட்டுவதில் சல்லியனை மிஞ்சியவர்கள் யாருமே கிடையாது. அது மட்டுமல்ல, சல்லியன் போர்க்களத்தில் நின்றால் எதிரிகளுக்கு கண் தெரியாது. சல்லியனுடைய உடம்புல இருந்து ஒரு ஒளி, ஒரு பிரகாசம் வரும். அந்த பிரகாசம் எதிர்த்தவர்களை எல்லாம் கண்களை கூச வைக்கும். யானை வந்தாலும் சரிதான், குதிரை வந்தாலும் சரிதான், தேர் வந்தாலும் சரிதான், காலாள்படை வந்தாலும் சரிதான், யாரும் சல்லியனை பார்க்க முடியாது. அவளுக்கு பிரகாசமா இருப்பான். அபூர்வமான ஒரு ஆற்றல் இது. ஒரு அக்ரோணி சேனை இருக்குது. 18 அக்ரோணி சேனைகள்ல ஒரு அக்ரோணி சேனை சல்லியனுடையது. நேர்மையானவன், நெறி தவறாதவன், சத்தியசீலன். அவன் ஒரு அக்ரோணி சேனையோடு அவன் நாட்டிலிருந்து புறப்பட்டு தர்மர் பக்கம் சேர்வதற்காக வேண்டி புறப்பட போகிறான் என்பதை துரியோதனன் கேள்விப்பட்டான். எப்படியாவது சல்லியனை நம் பட்சத்தில் சேர்க்கணும். இவர்களெல்லாம் நியாயாதிபதிகள், தர்ம சிந்தனை உடையவர்கள். அதற்காக வேண்டி எந்த துன்பத்தையும் சோகத்தையும் சந்திப்பார்கள். அதனால சல்லிய மகாராஜன் அவன் நாட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இங்க எல்க வர பிரமாண்டமான கொட்டைகள் போட்டான். அங்க உணவு வசதி, தாகத்துக்கு தண்ணீர் வசதி, ஓய்வெடுப்பதற்கு உண்டான வசதிகள். அடுத்து சல்லியனை போன்ற ராஜாக்கள், மந்திரிகள் தங்குவதற்கு தனி விடுதிகள் எல்லாம் போட்டான். வந்தவர்களை வரவேற்று உபசரிப்பதற்கு ஆட்கள் எல்லாம் செஞ்சிட்டான். உடனே அது பெரிய முயற்சி தான். தைரியமா துரியோதனன் செய்யலாம். சல்லிய மகாராஜன் புறப்பட்டு வந்தா பிரமாண்டமான கொட்டகை. அங்க இருந்தவர்கள் மகாராஜா வாருங்கள் வாருங்கள் வரவேற்கிறாங்க, உபசரிக்கிறாங்க. சல்லிய மகாராஜன் நினைச்சிட்டான், தருமர் தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று நினைத்து விட்டான். தருமர் தான் நாம் வருவது தெரிந்து நம் படைகளையும் நம்மை உபசரிப்பதற்காக வேண்டி இந்த கொட்டையை போட்டு
சாப்பாடு கொடுத்து ஓய்வெடுத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்து யோசனை செய்யாமலே எல்லா படைகளும் சாப்பிட்டது, ஓய்வெடுத்தது. அப்படியே புறப்பட்டார். அப்படியே ஆங்காங்கே கூடாரங்கள் தோறும் தங்கி சாப்பிட்டு ஓய்வெடுத்து புறப்பட்டார்கள். சல்லியனை ஆச்சரியப்பட்டான். தர்மர் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறாரு, நாம கூட சொல்லலையே. ஆனா சொன்னா கூட இவ்வளவு பிரமாண்டமான வரவேற்பு, பூசரிப்பு. ஆச்சரியப்பட்டார். ஆனா துரியோதனன் கூடயே வந்து கொண்டிருக்கிறான் மாறுவேடத்தில். துரியோதனன் புறப்பட்ட இடத்திலிருந்து மாறுவேடத்தில் கூட வந்து கொண்டே கவனித்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு சாதுரியமா இருக்கிறான் பாருங்க. அவன் கடைசியான கூடாரம். அங்கிருந்து அஸ்தினாபுரத்துக்கு பிரிந்து செல்லலாம், பாண்டவர்கள் இருக்கிற இடத்துக்கு பிரிந்து செல்லலாம். உடனே சல்லிய மகாராஜன் அங்க இருந்த ஆட்கள்கிட்ட பெருமையோடு சந்தோஷத்தோடு அந்த கூடாரத்தில் போற்றக்கூடிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு, உங்க மகாராஜாவை கூப்பிடுப்பா, நான் வந்து விட்டேன், அவர்களை அழைத்துட்டு வா அப்படின்னு சொன்னான். அவர் நினைச்சு தருமர் நினைச்சுக்கிட்டான். இந்த ஒற்றர்கள் ஓடி போய் துரியோதனன் போய் சொன்னாங்க. துரியோதனன் அங்க வந்துகிட்டு இருக்கான கூட. உடனே மாறுவேடத்தை கலைச்சிட்டு துரியோதனன் கம்பீரமாக வந்து இறங்கினான். உடனே சல்லிய மகாராஜனுக்கு துரியோதனன் வருகிறானே, சொந்தக்காரன் தானே, அந்நியர் இல்லை, அசல் இல்லை, எல்லாமே சொந்தக்காரன். நாம் வருவதை தெரிந்து நலம் விசாரிக்க வந்திருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டான். அவனுக்கு துரியோதனுக்கு மாமா தான். மாமா சவிக்கம்னு காலில் விழுந்து கும்பிட்டான். உடனே சல்லிய மகாராஜன், துரியோதனா எவ்வளவு பெரியவன், கீழே விழுந்து கும்பிடுத. மாமா, நான் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் உங்களுக்கு நான் மருமகன் தானே மாமா. பெருந்தன்மையா பேசுறான். துரியோதனன் எவ்வளவு பெருந்தன்மையா நடக்கிறான். மாமா, நீங்கள் வருவதை அறிந்து கொண்டேன். நீண்ட தூரம் பயணப்பட்டு வருகிறீர்கள். பசியாலும் தாகத்தாலும் களைப்பாலும் அவதிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆங்காங்கே கூடாரங்களை அமைத்து உபசரிக்க சொன்னேன். இவர்களெல்லாம் நன்றாக உபசரித்தார்களா அப்படின்னா, உடனே சல்லியனுக்கு ஒரு நிமிஷம் துரியோதனுக்கு எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. நம்ம பாண்டவர் பட்சத்தில் சேர்வதற்காக வேண்டி படையோடு செல்கிறோம். பாண்டவர் பட்சத்தில் சேர்வதற்காக வேண்டி படையோடு செல்கிறோம். அந்த பாண்டவர் பட்சத்தில் சேரக்கூடிய படைகளுக்கும் துரியோதனன் சாப்பாடு போடுகிறான். அப்படின்னா துரியோதனுடைய பெருந்தன்மையான குணம் எப்பேற்பட்ட குணம். துரியோதனன் என்ன நோக்கத்துல போட்டான்னு சல்லியனுக்கு தெரியல. பாண்டவர் பட்சத்தில் நாம் சேரப்போகிறோம், பாண்டவர் பட்சத்தில் சேரப்போகிற படைகளுக்கும் துரியோதனன் சாப்பாடு போட்டான். அப்போ உயர்ந்த நற்குணம் அப்படின்னு சல்லியனை ஆச்சரியப்பட்டான். துரியோதனன்ட்ட இவ்வளவு நற்குணங்கள் இருக்க, எல்லாரும் அவதூறா பேசுறாங்களே, இவனா அப்படி நடக்கிறான் அப்படின்ட்டு, துரியோதனா என் முடிவை நான் மாற்றிக்கொண்டேன். உன்னை பற்றி நான் தவறாகத்தான் கேள்விப்பட்டேன், நேரடியாக தெரிந்து கொண்டேன் உன்னுடைய பெருந்தன்மையை. எப்பேற்பட்ட பெருந்தன்மை! உன்னுடைய பெருந்தன்மை இந்த உலகத்துக்கு தெரியவில்லை துரியோதனா. அதனால் சிலர் உன்னை தூற்றுகிறார்கள். ரொம்ப எனக்கு நிறைவாக இருக்குது, சந்தோஷமா இருக்குது துரியோதனா. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் அப்படின்னார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் துரியோதனா அப்படின்னு சொல்லி
சல்லிய மகாராஜன் கேட்டார். உடனே துரியோதனன், மாமா, நீங்களும் உங்களுடைய படைகளும் என் பக்கத்தில் நின்று போரிட வேண்டும் மாமா. இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய வரம். இப்பதான் சல்லியனுக்கு தெரிஞ்சது, பிரமாண்டமான பந்தல், ஓய்விடம், சாப்பாடு, இதெல்லாம் ஏன் துரியோதனன் செய்தான் என்பது தெரிஞ்சிட்டு. சூது, வஞ்சகமா நம்மளை சாப்பிட வச்சுட்டான். சாப்பிட வச்சிட்டு அவன் சாதுரியமாக நம்முடைய உதவியை அவன் பெற்றுட்டான். நாமும் அவசரப்பட்டு விட்டோம். கேட்டிருக்க வேண்டும். யார் ஏற்பாடு செய்தார்? அவசரப்பட்டுட்டோம். சரி, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது. துரியோதனா, தருமர் பட்சத்தில் சேர்வதற்காக வேண்டித்தான் நான் புறப்பட்டு வந்தேன். ஆனால் உன்னுடைய உபசரிப்பை ஏற்றுவிட்டு உன் உணவை உண்டுவிட்டு உனக்கு துரோகமாக, உனக்கு பகையாக நான் சேர மாட்டேன். மேலும் உனக்கு என்ன வர வேண்டும் என்று நான் கேட்டுவிட்டேன். நீ வரவும் கேட்டுவிட்டாய். உனக்கு நீ கேட்ட வரத்தை நான் தந்து விட்டேன். என் படைகளை நீ அழைத்து செல். நான் தர்மரை பார்த்து விவரத்தை சொல்லிவிட்டு உன்னோடு வந்து விடுகிறேன். அப்படியே செய்யுங்கள் மாமா என்று பணிவாக சொன்னான். உடனே தர்மருக்குரிய இடத்துக்கு போனாங்க. அங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அர்ஜுனனோடு கிருஷ்ணன் வந்தாச்சு. நேரடியாக தர்மரை போய் பார்த்தார் சல்லிய மகாராஜன். எல்லாரும் வந்துட்டாங்க. தர்மர் மாமான்னு சேவித்தார். அர்ஜுனன், பீமன், நகல சகாதேவர்கள் எல்லாரும் வந்து சேவிச்சாங்க. ஆசனத்தில் அமர்ந்தார்கள். கிருஷ்ணரும் வந்தார். எழுந்து நின்று சல்லியனை, அவர் வயதில் மூத்தவர். சல்லியன் கிருஷ்ணனுடைய வயதில் மூத்தவர். கிருஷ்ணர் மரியாதை கொடுப்பதில் கிருஷ்ணரை மிஞ்ச யாராலும் முடியாது. எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். தர்மர் கேட்டார், மாமா, படைகளோடு புறப்பட்டு வருவதாக செய்தி அனுப்பினீர்கள். நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீர்கள். படைகளை காணவே இல்லை. ஆனால் ஒற்றர்கள் சொன்னார்கள், துரியோதனன் பட்சத்தில் படைகள் சென்று கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். என்னமாமா நடந்தது அப்படின்னு கேட்டார். தர்மா, அவசரப்பட்டு விட்டேன். புறப்பட்டு வந்தேன். ஒரு அக்கிரமணி சேனையோடு உன் பட்சத்தில் சேர புறப்பட்டு வந்தேன். ஆனால் துரியோதனன் ஆங்காங்கே கூடாரங்களை போட்டு எங்களை உபசரித்தான். அந்த உபசரிப்பை ஏற்றுக்கொண்டேன். நான் நினைத்தேன் நீதான் செய்திருப்பதாக நினைத்தேன். ஆனால் கடைசியில் தான் தெரிந்தது துரியோதனன் செய்திருக்கிறான் சொல்றார். நானும் விவரம் தெரியாமல் பாண்டவர் பட்சத்தில் சேரப்போகிற எனக்கும் இவன் அன்னதானம் செய்தானேன்னு சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டேன். அவன் சாதாரணமா நீங்களும் உங்கள் படையும் எனக்காக வேண்டி போரிட வேண்டும் என்று கேட்டான். இக்கட்டான நிலை, தர்மசங்கரமான நிலையில் நான் ஒத்துக்கொண்டேன். படைகளை அனுப்பிவிட்டேன். பாண்டவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருப்பார்கள். அவரிடம் செய்திகள் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி வந்தேன். பீமனுக்கு வந்த கோபம் தாங்க முடியாது. மாமா, யார் சாப்பாடு போட்டாலும் உடனே உட்கார்ந்துட வேண்டியதானா? ஏன் போட்டாரு, எதுக்கு போட்டாரு, அந்த கேள்வியே கிடையாதா மாமா? அவசரப்பட்டு சாப்பிட்டு எவ்வளவு பெரிய காரியம் ஆயிப்போச்சே, வருத்தப்பட்டான். அர்ஜுனன், அண்ணா சமாதானம், நம்ம அண்ணா பேசுவார். உடனே தர்மர்,
இக்கட்டான சூழ்நிலை. ஆனா இந்த சூழ்நிலையில் நானும் நீங்கள் எடுத்த முடிவைத்தான் நானும் எடுப்பேன். அதனால் ஏதோ விதி இப்படி விளையாடி விட்டது, வருத்தமாக இருக்கிறது. அதே சமயத்தில் நீங்கள் நடந்தது நியாயம்தான். உங்களை விடவும் மனசில்லை, விடாம இருக்கவும் முடியவில்லை. உடனே நல்ல சகாதேவர்கள், தாய்மாங்களா, மாமா, எங்க நினைவு உங்களுக்கு வரலையா? அம்மா இறந்து போயிட்டாங்க, சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. பெரியம்மா தானே வளர்த்தாங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கேவலத்தான விஷயம். நீங்க ஒத்த வெள்ள வந்து நான் சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. சாப்பிட்டா என்ன? ஏமாத்தி சாப்பாடு போட்டுருக்கோம். நீங்களும் ஏமாத்தி வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதானே? அவனை நியாயபுரமா செஞ்சான், அநியாயமா சாப்பிட, அநியாயமாக அபகரிச்சிட்டான். அநியாயத்துக்கு அநியாயம்தான். அதனால மாட்டேன்னு சொல்லுங்க மாமா, போய் படையில கூட்டுவாங்க அப்படின்னு ரொம்ப வேகமா பேசினாங்க. அப்போ தர்மருடைய முகத்தை பார்க்காங்க. தர்மர் ஒன்றும் பேசல. எல்லாரும் கிருஷ்ணருடைய முகத்தை பார்த்தாங்க. கிருஷ்ணர் சொன்னார், எல்லாரும் பேசிட்டீங்க, சல்லியன் இங்க இருப்பதை விட அங்க இருப்பதுதான் நமக்கு நல்லது. சல்லிய மகாராஜன் நம் பட்சத்தில் இருப்பதை விட துரியோதன் பட்சத்தில் இருப்பதுதான் நமக்கு நல்லது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி 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 17வது நாள் போர்க்களத்தில் கர்ணனுக்கு சல்லியன் தேரோட்டுவான். எல்லாம் கிருஷ்ணர் திட்டம் போட்டிருக்கிறார். 18 நாள் யுத்தம். யார் யாரெல்லாம் என்னென்னைக்கு முடிஞ்சு போகணும் எல்லாம் ஏற்கனவே கிருஷ்ணர் திட்டம் போட்டாச்சு. 17வது நாள் போர்க்களத்தில் கர்ணனுக்கு சல்லியன் தேரோட்டுவான். கர்ணன் ஒருவன் தான் அர்ஜுனனுக்கு எதிரியாக இருக்கிறான். அப்போ கர்ணனுடைய மனநிலையை சல்லியன் குலைக்கணும். கர்ணனை அவன் மனசை குழப்பணும், சஞ்சலத்தை உண்டு பண்ணணும், நிம்மதியை இழக்க வைக்கணும். அப்படின்னா கர்ணனுக்கு ஒருமைப்பட்ட மனசு வராது. யுத்தத்தில் அவன் திணற ஆரம்பிச்சிருவான். அப்போ அவனை வெற்றி பெறுவது நமக்கு லகுவாயிடும் அப்படின்னு சொன்னார். அடுத்து, உம்மிடமிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வரும், அது வரக்கூடாது அப்படின்னா சல்லியன், அப்படியே நான் செய்கிறேன். 17வது நாள் போர்க்களத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கர்ணனுக்கு தேரோட்டினால் கர்ணனுடைய நிம்மதியை நான் இழக்க வைக்கிறேன். அர்ஜுனன் வெற்றி பெறுவதற்கு சாதகமாக என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை நான் செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தான். தர்மர் சொல்றாரு, இது தப்பு இல்லையா? பீமசேனன் சொன்னா, எது தப்பு இல்லை? சாப்பாடு போட்டு ஏமாத்துறது சரியோ? அவனும் தப்ப செய்தான், மாமாவும் தப்ப செய்வார் அப்படின்னு. உடனே சல்லிய மகாராஜன் புறப்பட்டு, ஆனா அந்த ஒரு நாள் நான் அப்படி செய்வேன், அதில் நேர்மை. கர்ணனுக்கு தேரோட்டுகிற பொழுதுதான்
நான் அப்படி செய்வேன். மற்ற நாட்களில் நான் சுத்தமாகவே போர் செய்வேன் அப்படின்னார். உடனே கிருஷ்ணன் சொன்னார், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சொன்ன மாதிரி நடங்கள், மற்ற நாட்களில் நீங்கள் சுத்தமாகவே போர் செய்யுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னார். சரின்னு சொல்லி விடைபெற்று சல்லியன் துரியோதன் பக்கத்தில் போனான். உடனே துரியோதனா பயந்துட்டியோனா? இல்லை மாமா, அந்த பயம் எனக்கு கிடையாது, மாமா நேர்மையானவர் எனக்கு தெரியும் என்று சொன்னார். உடனே உண்மையிலேயே சல்லி அங்க போன பிறகு துரியோதனுக்கு நன்மையான காரியத்தை தான் அவன் யோசனை பண்றான். இப்படி அந்த பக்கம் சேர்ந்தார்கள். இப்ப 2 திறத்தனவர்களும் படைகளை சேர்ப்பதற்கும் ஆதரவு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இந்த துருத மன்னன் அனுப்பின தூதன் அஸ்தினாபுரம் சென்றான் என்ற வைபவத்தோடு இன்றைக்கு நாம் நிறுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்து நாளைக்கு நடைபெறும் என்று சொல்லிக்கொண்டோம். ஸ்ரீராமச்சரம் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசேல்நாதரியம் ஸ்ரீராமச்சரம்.